ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளி கூடவே 4 பல் பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, 5லிருந்து 6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு பேனில் வெண்ணெய் போட்டு சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியும் தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி பழம் ஒரு 4-5 ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த புளிப்புத்தன்மையை அடக்கிறதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு அந்த தக்காளியெல்லாம் நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஃப்ரெஷ் பன்னீர் வீட்டிலையே பண்ண பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் பன்னீர் எப்படி வீட்டிலையே செய்யறதுன்னு. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிக்கோங்க. இப்போது பன்னீர் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கடைசியாக கஸ்தூரி மேத்தி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணலினாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும் கிரேவி. இப்போ கடைசியாக உங்களுக்கு க்ரீம் வேணுனாலும் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கேஷ்யூ பட்டர் எல்லாம் போட்டுக்கனால இதுவே கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணலினாலும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக க்ரீமியாக கிடைக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக சுட சுட பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு பிணையறக்குள்ளே இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.